guys, example 1.7. ஸோ பவர் கேல்குலேட் பண்ணோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். அதான் இந்த சம்மோட கொஸ்டின். ஸோ பவர் சப்ளை பண்ணுச்சு அப்படின்னா எப்போவுமே நெகட்டிவில் வரும் பவர், ஓகேவா? அதே இது அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்குள்ளே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதோட பவர் வந்துட்டு P1 சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ வோல்டேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு VI ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 வோல்ட் இன்ட்டு ஆம்ப்ஸ் வந்துட்டு இந்த கரண்ட்டோட டேரக்ஷனை பொறுத்து தான் இதோட நெகட்டிவ் சைனாக இல்லை ப்ளஸ் சைனாக நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இப்போ இந்த கரண்ட் வந்துட்டு இப்படி வந்திருக்கும் கரெக்டாக. அப்போ ஃபர்ஸ்ட் எங்கே என்டர் ஆகுது? மைனஸில் என்டர் ஆகுது. அப்போது -5 ஆம்ப்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். அப்போ -100 வாட்ஸ். இப்போ இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்கிறோம்? பவர் டெலிவர். பவர் டெலிவர்டு, சப்ளைடு எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு P2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறது இப்படி உள்ள என்ட்ரு ஆகுது. அப்போது இது எங்கே என்ட்ரு ஆகுது? ப்ளஸில் என்ட்ரு ஆகுது. 12 இன்ட்டு ப்ளஸில் என்ட்ரு ஆகுதுனால +5. ஸோ 60 வாட்ஸ். இது வந்துட்டு அப்சர்வ்டு பிகாஸ் பாசிட்டிவில் இருக்குது. P3. ஸோ 8 இன்ட்டு இது ப்ளஸில் என்ட்ரு ஆகுது. அப்போ 6 + 6 தான் 48 வாட்ஸ் பவர் அப்சர்வ்டு. நெக்ஸ்ட்டு P4 பார்த்தோம் அப்படின்னா இதுதான் P4. ஓகே, இப்போ P4க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்போ டிபெண்டன்ட் சோர்ஸோட கரண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேரலாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் சேம். அப்போ இங்கே 8 வோல்ட்ஸ் இருக்குன்னா இங்கே 8 வோல்ட்ஸ் தான் வரப்போகுது. அப்போ 8 இன்ட்டு இது 0.2 இன்ட்டு இந்த ஐக்கு பதிலாக இந்த ஐ வந்துட்டு கொஷினில் வேறு எங்கேயாவது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொஷினில் வந்துட்டு இந்த 5 ஆம்ப்ஸ் தான் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐ வந்துட்டு இங்கே போடுவோம். பட் இந்த இது வந்துட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கரண்ட். அப்போது இங்கே மைனஸ் போடணும். ஸோ தேர்ஃபோர் -8 வாட்ஸ். இது வந்துட்டு சப்ளைட் பவர். இந்த இடத்துல இந்த கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் என்டர் ஆகி தான் போகுது. ஸோ நெகட்டிவில் என்டர் ஆகுனால ஸோ அதை -0.2 × 5. ஸோ உங்களுக்கு வந்துட்டு -8 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 1.7. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்சர்வ்டு பவர் வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பவர் P1 இஸ் ஈக்குவல் டு இந்த 9 ஆம்ப்ஸ் தான் இங்கே போகுது. இது எங்கே எப்படி என்டர் ஆகி போய்க்கணும்? -9 × 5. பிகாஸ் நம்மளோட ஃபார்முலா என்னது? VI பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ -45 வாட்ஸ். ஸோ இதில் என்ன தெரியுது? இது வந்துட்டு ஒரு சப்ளைட் பவர். கொடுத்துச்சு அப்படின்னா நெகட்டிவ், வாங்கிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அப்சர்வ்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 × 9 18 வாட்ஸ் விச் இஸ் அப்சர்வ்டு. நெக்ஸ்ட்டு P3 வந்துட்டு 4 ஆம்ப்ஸ் இன்ட்டு இது வந்துட்டு ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸு. அப்போது 0.6 இது வந்துட்டு பாசிட்டிவில் தான் என்டர் ஆகுது. ஸோ பாசிட்டிவாக தான் வரும். இன்ட்டு இந்த ஐ வந்துட்டு என்னென்னு பார்க்கணும். இந்த ஐ இங்கே கொடுத்துருக்கான். 4 × 0.6 × 5 which is equal to 12 volts. அப்போ இது வந்துட்டு என்னது? அப்சர்வ்டு பவர். நெக்ஸ்ட்டு P4 இங்கே. ஸோ இதில் என்டர் ஆகிற கரண்ட் வந்துட்டு இந்த ஐ. ஸோ வந்துட்டு 5 × 3 which is equal to 15 வாட்ஸ். அப்போ இதுவுமே அப்சர்வ்டு பவர். அவ்வளோதான். தேங்க்யூ.